டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சகுந்தலா. இன்றைக்கி நான் என்கிட்ட ஒரு அன்பாக்சிங்க்கு இன்னொரு புதிய ஃபோன் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா Nokia 2.2. ஸோ Nokia 2.2 இப்போ தான் லான்ச் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். நோக்கியா அப்படின்னாவே நோக்கியா தான். ஸோ நோக்கியா மாதிரி ஒரு பிராண்ட், ஒரு ரொம்பவே பாப்புலரான பிராண்ட் இதுவும் கிடையாது. ஏன்னா இப்போவும் நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா நோக்கியா எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே பேர் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் அந்த நோக்கியாவோட ஃபோன். இப்போது இந்த ஃபோனை நம்ம சைடில் இப்படி ஆன் பண்ணி சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே Android 1 அப்படிங்கிறது தெரியுது. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ஸ், இது கூடான ஒரு கைட்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது இதுக்குள்ளே வேறு ஏதோ பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ப்ளஸ் அதுக்கு கனெக்டிவிட்டிக்கு உங்களுக்கு கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ Android 1 வேறு எதுவும் இந்த ஃபோனில் எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துடலாம். இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குது, இல்லை பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஃபோன் பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு அழகான டிஸ்பிளே. இது டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, நீங்கள் பார்க்க முடியுது உங்களுக்கு. ஸோ இதோட பட்ஜெட், இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கே வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த பட்டனை நீங்கள் அப்படி அமுக்கின உடனே லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ இங்கே கேட்குது பாருங்கள். ஸோ ஒன்ஸ் சைன்இன், ஏன்னா புது ஃபோனுங்கிறதுனால நான் சைன்இன் பண்ணலை. சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா அது கேட்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்காக சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு 3 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ப்ளஸ் வால்யூம் ரோக்கர்ஸும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா வித் LED ஃப்ளாஷ், அதனோட நோக்கியாவோட பிராண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஒன்ஸ் வந்து நம்ம ஃபோன் ஆன் பண்ண உடனே Android 1 அப்படின்னு ஷோ பண்ணுச்சு இல்லையா. ஸோ அந்த இது வந்து இங்கே கீழே Android 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் ஓரளவுக்கு லுக் சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேக் பண்ணது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை கர்வ்டு ஈஸியாக ஒரு 2.5 கர்வ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப் நாட்சோட செமையாக இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா 5.71 இன்ச் இதோட டிஸ்பிளே சைஸ் இருக்குது. ஸோ சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதோட பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1520 பிக்சல் ரெசல்யூஷனாக இருக்குது. இதனுடன் இதில் HD+ உங்களுக்கு LCD டிஸ்பிளேவாக கொடுத்துருக்கிறதுனால வியூவிங் ஆங்கிள்ஸும் செமையாக இருக்குது. இந்த ஃபோனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.0 GHz குவாட் கோர் மீடியாடெக் ஹீலியோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பேசையில். ஸோ இதோட இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. ஸோ என் கையில் ஒரு வேரியண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இது தவிர இந்த ஃபோனில் உங்களுக்கு 2GB RAM மற்றும் 16GB ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர 3GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் வருது. ஸோ இப்போ நம்ம கேமராவை பற்றி பேசும் வகையில் பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க வித் LED ஃப்ளாஷுடன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 MB வச்சுருக்காங்க. 13 MB சிங்கிள் கேமரா இருக்குது. அது வந்து f2.2 அப்ரேச்சராக வேலை செய்யுது. அதே மாதிரி செல்ஃபிக்கு வந்து கேமராவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது இல்லையா. ஸோ எல்லா மாதிரியே இப்போ நோக்கியாவும் வந்து வாட்டர் ட்ராப் நாட்சுடன் ஃபோனை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வாட்டர் ட்ராப் லான்ச்சில் தான் 5 MB கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் வசதி ஃபீச்சரும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் 12 4G வால்ட் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வைஃபை இந்த மாதிரி பல வசதிகள் இதில் இருக்குது. இதை தவிர இந்த ஃபோனில் 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3000 mAh பேட்டரி ஓரளவுக்கு பரவாயில்ல தான். பட் ஏன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால இதோட ஃபோனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரேஞ்சில், அதாவது 6000 பட்ஜெட்குள்ளே தான் இருக்குது. 6999 இதோட ஃபோனோட ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த Nokia 2.2 ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை எப்படி இருக்குது, இது ஏன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நோக்கியானா உசுருன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எப்போவுமே நீங்கள் எத்தனை தான் ரெட்மி ஃபோனை லான்ச் பண்ணுங்கள், MI ஃபோனை லான்ச் பண்ணுங்கள், ஆனால் எங்களுக்கு நோக்கியா தான்ப்பா பெஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் இருந்தாலும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் கேமரா 12 வர வந்து இன்னும் ஒரு டுவெல் கேமராவாவது கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி ஒரு 5 MB கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 5 MB எந்த மாதிரிக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த இன்னும் ஃபுல் வியூ செக்ஷனில் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பேக் கேமராவும் ஒரு 16 MBயில் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு ஏதோ
எவ்வளவோ அந்த 5 MBயில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதில் வந்து இவங்க இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா Nokia 2.2 அன்பாக்சிங் மற்றும் முதல் லுக் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதனுடன் வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது அன்பாக்சிங் செஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.